நமச்சிவாய். ஜெய் வராகி. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் நமச்சிவாய் வாழ்த்துக்கள். அசுர பலம் பெறும் ஆவணியில் அசுர பலம் பெறும் அசுப கிரகங்கள். அது என்ன அசுர பலம்? அல்லது பலம் பெறும் தீய கிரகங்கள் அப்படி கூட வச்சுக்கலாம். இந்த ஆவணி மாசத்துல செவ்வாயும் சுக்கிரனும் மிதுனம் கன்னின்னு சொல்லக்கூடிய புதனுடைய வீட்டில் அமைகிறார்கள். பொதுவாக புதனுடைய வீட்டில் அசுப கிரகங்கள் இருந்தால் அது அவ்வளவு சிறப்புடையது அல்ல. ஒரு பேரு புகழ் இதெல்லாம் வாங்கி கொடுக்கும். அவங்க பெரிய ஆளாக இருப்பாங்க, வெளிநாடுகளில் இருப்பாங்க, கடல் கடந்து போயிட்டு கொடிகட்டி பறந்து வாழ்வாங்க. ஆனாலுமே கூட அவங்க அவங்க வாழ்க்கையில் அடிக்கடி சில திருப்பங்கள் வந்து சேரும், மாற்றங்கள் வந்து சேரும். ஒரு மன மகிழ்ச்சி இருக்காது, ஒரு மனசில் ஒரு நிம்மதி இருக்காது, தேவையில்லாத கஷ்ட நஷ்டங்கள், அப்புறம் அடுத்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. ஒரு லெவல் வரலும் வளர்ந்துருவாங்க, அந்த லெவலுக்கு மேலே அவங்க கிராஸ் பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லாமல் இருந்த சமயம் நான் ஜீரோவாக இருந்தேன், பட்டு கிடுகிடுன்னு ஒரு 5-10 வருஷத்தில் ஒரு நல்ல ரேங்க், ஒரு நல்ல இடத்த ரீச் பண்ணிட்டேன். சொந்த வீடு, வாசல், 2-3 சொத்து எல்லாமே இருக்குது. பட் இதை கிராஸ் பண்ணி நான் மேலே போகணுன்னு நினைக்கிறேன், பட் அது முடியல. இங்கே தான் நான் அடி வாங்குறேன், வாங்குறேன் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்போது மிதுனம் கன்னியில் செவ்வாய் சுக்கிரன் இருந்தால் அவங்களுக்கு என்ன ஆகுதுங்க? வாழ்க்கையில் பல தடைகள் ஏற்படுகிறது. இது யாருக்குன்னா மிடில் கிளாஸ், அதை கிராஸ் பண்ணி நெக்ஸ்ட் லெவலுக்கு போகணும்னு யாரெல்லாம் ஃபீல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் இது பொருந்தும். அதே போல் நான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஒரு ஸ்டார்டிங் ஏஜ் ஒரு 24 வயசு 27 வயசு, வாழ்க்கையில் முன்னுக்கு வரணும்னு துடிக்கிறாங்க பார்த்தீங்களா பசங்க, அவங்களுக்கும் இது பொருந்தும். வயோதிக பருவத்திற்கு இது பொருந்தாது. அப்போ மிதுன செவ்வாய் கன்னி சுக்கிரன், இதோட கூட சனியுடைய பார்வை. சனிக்கு கேந்திரத்தில் 3 கேந்திரங்கள். சனிக்கு 1, 4, 7, 10ஆம் அதிபதி 5. அப்போ 4 சனிக்கு 4 கேந்திரமும் வேலை செய்யுது. அது இப்போ எப்படி எடுத்துக்கலான்னா, பலம் பெறும் அசுப கிரகங்கள். இது பலம் பெற்றதுன்னா ஒரு சில இடங்களில் உங்கள் ஜாதக பிரகாரம் அது விபரீதமாக ராஜயோகத்தையும் கொடுக்கும், விபரீதமான மாறுபட்ட தலைகீழான பலன்களையும் அது கொடுக்கும். இதில் 50% இருக்கும், அதில் 50% இருக்கும். இதெல்லாம் உங்கள் பர்த் சார்ட், உங்களுடைய பிறவி. இப்போ உங்களுக்கு என்ன தசாபுத்தி நடக்குது, அந்த தசாபுத்தி உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கா? ஃபேவரபுளாக இருந்தால் அடித்து தூள் கிளப்போம், தட்டி தூக்கும், நல்லா அதிர்ஷ்டத்தை கொடுத்துரும், வாரி வழங்கிடும், நல்லபடியாக கொண்டு போகும், மன மகிழ்ச்சி, ஒரு ஏற்றம், அது எல்லாமே வந்துடும். சப்போஸ் அந்த தசாபுத்தி நல்லா இல்லாமல் இருக்குனாக்கா, நான் சொன்னதுக்கு அப்படியே ஜஸ்ட் அகைன்ஸ்டாக மாறுபட்ட பலன்களை அது கொடுத்து விடும். அப்போ இவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. இதில் இந்த செவ்வாய் சுக்கிரன் குரு சனிக்கு கேந்திரங்களில் இருக்கக்கூடிய அசுப கிரகங்கள் உங்களுக்கு என்ன பண்ணுதுன்னு பார்க்கணும். மெயினாக இதில் பில்டர்ஸ் அந்த தொழில் செய்யக்கூடியவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கக்கூடியவங்க, கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் எடுத்து பண்ண, ரோடு பில்டிங்கு அல்லது ரோடு ஒர்க்கு, இப்போ நம்ம நிறைய பார்க்குறோம், மெட்ரோ, அது மாதிரியான அரசு கான்ட்ராக்டு, ட்ரைனேஜ் கான்ட்ராக்டு, அந்த மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸ் பஞ்சாயத்தில், அது மாதிரி கான்ட்ராக்ட் பிஸ்னஸில் ரோடு கான்ட்ராக்டில் பிஸ்னஸ் எடுத்து பண்ணக்கூடியவங்க. அப்போ பில்டர்ஸ், கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு, கனிம வளங்கள், அதே போல் மெடிக்கல் காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, மெடிக்கல் ஃபீல்டு, ஃபார்மா ஃபீல்டு, அந்த இடத்துல இருக்கக்கூடியவங்க, ப்ரொஃபஸராக இருக்கக்கூடியவங்க, சிஇஓவாக இருக்கக்கூடியவங்க, அதனுடைய முதலாளிகள், இதெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒரு ஆட்டம் காமிக்க போகிறாரு, ஒரு பயம் காட்ட போகுது. அப்போ இது போக தனித்தனியாக ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாருங்கள். கும்பராசி என்பது இந்த ஆவணி மாதத்தில் நான் சொன்னேன், அசுப கிரகங்கள் பலம் பெறுகிறது அப்படின்னு சொன்னேன். யார் அசுப கிரகங்கள் சொல்லும்போது? செவ்வாயும் சுக்கிரனும். சூரியன் இயற்கை சுபர் தானே சாமி, நீங்கள் அறிவில்லாமல் பேசுகிறீங்க. சூரியன் இயற்கை சுபர், அவர் போய் அசுபருங்கிறீங்களே சார். கும்ப லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி, கும்ப ராசிக்கு 7ஆம் அதிபதி, ஆனால் இயற்கை சுபராக இருப்பார். இப்போ குரு கூட தான் இயற்கை சுபராக இருக்கார், எல்லாத்துக்கும் நல்லதையாக பண்ணுறார். ஒரு சில லக்னத்துக்கு மாறி போயிடார் இல்லையா? இப்போ கடக லக்னமே எடுத்துக்கோங்க, கடக குரு இருந்தால் உச்சம், பாக்யாதிபதி சூப்பராக இருப்பார்னா 6ஆம் பாவமாச்சே, புரியுதா? அப்போது ரிஷப லக்னமாக இருந்தால் 8ஆம் அதிபதி ஆச்சுன்னா ஆகும்.
அப்போ இந்த மாதிரி தான் கும்பராசி என்பர்களே, உங்களுடைய கஷ்ட நஷ்டங்கள் எனக்கு தெரியும். மெயினாக தொழில் செய்யக்கூடியவங்க, கம்பெனிகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, ஹோட்டல் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க. இப்போ நிறைய பேர் நானும் ஹோட்டல் ஆரம்பிக்கிறேன்னு ஒரு 4 லட்ச ரூபா 5 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, ஒரு ஷெட்டு போடுறாங்க. சின்ன சின்ன லெவலில் சொல்கிறேன். பெருசாக 40 லட்சம் 60 லட்சம் போட்டு பண்ணுறவங்க வேறு, கோடி கணக்கில் போட்டு பண்ணுறவங்க வேறு. நான் சொல்கிறது எல்லாமே லோயர் மிடில் கிளாஸில் கஷ்டப்படக்கூடிய ஜனங்களை பற்றி சொல்கிறேன் நான். அப்போ அவர் என்னது நினச்ச மாதிரி அங்கே போடுறது கிடையாது. அதே போல் தான் பெரிய பெரிய ஹோட்டல்ஸ் எல்லாமே கூட 60 லட்ச ரூபா 80 லட்ச ரூபா கணக்கு, 1 கோடி ரூபா கணக்கு போட்டு அந்த ஹோட்டல்ஸ் ஆரம்பிப்பாங்க. அப்போ தொழில் ஆரம்பிக்கிறது, ஹோட்டல்ஸ்னு இல்லை, பொதுவாக தொழில் ஆரம்பிக்கிறது, தொழில் செட் ஆகாமல் இருக்கிறது, டெவலப் ஆகாமல் இருக்கிறது, அப்புறம் அதை செய்கிறதா விட்டுறதான்னு தெரியாமல் இருக்கிறது, இது எல்லாம் மாதிரி அதிர்ஷ்டங்கள் தடைபடுவது இருக்குமே. ஆனால் இப்போ கும்பராசிக்கு உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்கள், உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அதிர்ஷ்டங்கள் தடைபடுகிறதா? அப்போ அதிர்ஷ்டங்கள் தடைபடுது அப்படின்னு சொன்னாக்கா நிச்சயமாக அந்த இடத்துல கும்பராசி என்பர்களே ஒரு அஸ்திர ஹோமம் செய்து கொள்வது நல்லது. அல்லது ஒரு சஸ்திர ஹோமம், அப்படி இல்லாட்டி பிருத்தியங்கரா போன்ற உக்ர தெய்வங்கள், அந்த தெய்வத்துடைய மந்திரங்களை நல்லா உச்சாடனம் ஜபம் செய்து ஒரு 1008 வாட்டி, ஒரு 3000 4000 5000 அந்த மாதிரி முறை அந்த மந்திரங்களை உச்சாடனம் செய்து அப்புறம் அதில் ஒரு தசாம்ச ஹோமங்கள் செய்வீர்களே ஆனால் இது எல்லாம் வெற்றிக்கான வழியாக இருக்கும். அப்போ அது எந்த தொழிலாக இருந்தாலும், கம்பெனியாக இருக்கலாம், கடையாக இருக்கலாம், நிறுவனங்களாக இருக்கலாம், வீடாக கூட இருக்கலாம். இப்போ வீட்டில் கூட தொடர்ந்து மருத்துவ செலவுகள் வருது, பசங்க சொல்கிற பேச்சு கேட்க மாட்டுறாங்க, வீடே ஒரு மாதிரி இருக்குது, வீடே ஒரு மாதிரி இருக்குது, வீட்டில் ஒரு எப்படி சொல்கிறது சமயம் ஒரு நெகட்டிவிட்டியாகவே இருக்குது, ஒரு சூன்யம் வச்சா மாதிரி இருக்குது, ஒரு கெட்ட சக்தி இருக்கா மாதிரி இருக்குது, வீட்டில் ஒரு மகிழ்ச்சி நிம்மதி இல்லாமல் இருக்குது, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அதுக்கெல்லாம் அந்த யந்திரங்கள் போட்டு செய்வீர்களே ஆனால் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். வாராகி, பிருத்யங்கரா இதெல்லாம் ஒரு வாழ வைக்கக்கூடிய தெய்வங்களாக இருக்கும் கும்பராசி அன்பர்களே. அப்போ உங்களுடைய பிறப்பு இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கணும்னா, உங்களுடைய பர்த் சார்ட், உங்களுடைய பிறப்பு ஜாதகம், உங்கள் பிறப்பு ஜாதக பிரகாரம் இது என்ன செஞ்சால் நல்லது, உங்கள் கம்பெனியாக இருக்கட்டும், கடையாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த தெய்வம் கை கொடுக்கும், எது அதிர்ஷ்ட தெய்வமாக இருக்கும், எது நின்று பேசும், எந்த தெய்வம் கூப்பிட்ட உடனே அங்கே வரும், அனுகிரகம் பண்ணும், ஆசீர்வாதம் பண்ணும், இந்த மாதிரியெல்லாம் ராசிகளை தெய்வ ராசிகளை கண்டுபிடிக்கணும். இதுவுமே கைராசி இருக்கணும். இதெல்லாம் கண்டுபிடிச்சி செய்வீர்களே ஆனால் அப்போ தான் அது நல்ல பலனை கொடுக்கும். சும்மாவது எனக்கு இவர் தெரியும், இவர் 40 வருஷமாக எங்களுக்கு பண்ணுறாரு அப்படின்னு யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு பண்ணிங்கனாக்கா அது சரிப்பட்டு வராது. அது ராசியை கண்டுபிடிக்கணும், கைராசி இருக்கணும், அதில் தெய்வத்துக்கும் அவங்களுக்கும் ஒரு கனெக்ஷன்ஸ் இருக்கணும். பூமியும் சாமியும் பேசணும்னு சொல்லுவாங்க ஜோதிடத்தில். பூமியும் சாமியும் பேசணும். அப்போ செஞ்ச செலவுகள் கூட நியாயமானதாக இருக்க வேண்டும் கும்பராசி அன்பர்களே. அப்போ பாருங்கள், 7ஆம் அதிபதி சூரிய பகவான் ஆட்சி பலம் பெறுகிறார். இதை விட 3 குடையவன் 5இல் மாறுபட்ட பலன்கள் இருக்கும். நீங்கள் ஒன்று நினைக்க நடக்கக்கூடியது வேற ஒன்றாக இருக்கும். புரியுதா? நீங்கள் ஒன்று நினைப்பீங்க, அது ஒன்று நடக்கும். இதுனா மாறுபட்ட பலன்கள். 3ஆம் அதிபதி 5ஆம் இடத்தில் அமைவது யாருக்கு இருக்குங்க? இது கும்பராசிக்கு. இப்போ 3ஆம் அதிபதி முயற்சி, நீங்கள் எவ்வளவோ முயற்சி பண்ணுவீங்க, எவ்வளோ விஷயங்கள் செய்வீங்க, நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சி அங்கே நடக்காது. அப்புறம் அதே போல் சுக்கிரன் 4ஆம் அதிபதி 8ல் போய் மறைவது. அப்போ 3ஆம் அதிபதி 6ல் போய் மறைவது, 8ல் மறைவது, 7 பலம் பெறுவது, இது எல்லாமே எச்சரிக்கை, கவனம் தேவை கும்பராசி என்பர்களே. ஸோ உங்களுக்கு இருந்து வரக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் என்னன்றது நமக்கு புரியுது. அதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதக பிரகாரம் வழிபாடுகள், பரிகாரங்கள், உங்கள் கடையாக இருக்கட்டும், கம்பெனியாக நிறுவனமாக இருக்கட்டும், வீடாக இருக்கட்டும், வேலையாக இருக்கட்டும், வழிபாடுகள் கை கொடுக்கும். குடும்பத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், வரங்க.